ஈரான் என்ன சொல்லிட்டான், நான் இனிமேல் அடிக்கல, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஏர் பேசஸ் அடிக்கல விட்டுட்டான். அடுத்தது அவன் டார்கெட்டு டைரக்டா அமெரிக்கா. அது அமெரிக்கா உள்ள போய் அடிக்க மாட்டான், அமெரிக்காவினுடைய நீர்ப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த நேவி தான் அடிப்பான். இது என்ன காரணம்னா, இஸ்ரேல் எப்படி வந்து அமெரிக்கா கிட்ட காலில் விழுந்திருக்கோ அதே மாதிரி இந்தியாவும் அவங்க காலில், வெஸ்டர்ன் காலில் விழுந்து தான் கிடக்குறாங்க. இது ஒரு பெரிய ஆபத்து. இந்தியாவினுடைய விவசாயிகளை, குறிப்பாக வட இந்திய விவசாயிகளை அப்படியே வந்து அமெரிக்காவை வளர விட்டுட்டார் மோடி. அவர் அங்கே போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, பாத்தியா ட்ரம்பே மிரட்டா இருப்பா, அவரு கிட்ட காது கிட்ட போய் பேசுறா இருப்பாரு அப்படின்னு இவங்க ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆயில் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை தான். இப்போ ஈரான் இந்த யுத்தம் துவங்கினவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. நீ என்ன சொன்ன, நியூக்ளியர் தான் பிரச்சனைன்னு சொன்னான், அதை அவன் விட்டு கொடுக்குறேன்னு சொல்றான். இப்போ நீ பேலஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்ற. பேலஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஈரானை சுற்றி ஒரு 2000 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களால தாக்க பண்ண முடியும். இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் மிசைலை, தடுக்கிறதுக்கு வந்து எங்கள்கிட்ட இன்டர்செப்டர் இல்லை. அதான் பிரச்சனை. ஸோ அப்போ இந்த யுத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. இவங்க முதல் ரவுண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஈரான் ஒரு வாரமாச்சு சரண்டர் ஆக முடியாதுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது சேலஞ்ச் பண்றாங்க, முடிஞ்சா வந்து மோதி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா நீ கடும் எச்சரிக்கை விடுறதுக்கு இன்னைக்கு ஃபைனலா. ஆமா, அவன் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கான், அவன் நிறுத்த முடியாதுங்கிறான். அப்போ They have no accuracy whatsoever. It was done by Iran. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் குப்புசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முதல் மதுரைக்கு வந்ததற்கு, நேரடியாக அரங்கத்துக்கு வந்து முதல் நன்றி. நன்றி. குறிப்பாக இன்னைக்கு ஈரான் விஷயம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதெல்லாம் தாண்டி இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளேயே ஒரு சிக்கல் ஏற்படுறது பார்க்குறோம். அதன் எதிரொலியாக அந்த போரை வந்து யாரை எந்த நாடு கடந்து முடியாது இன்னைக்கு சூழல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இன்னைக்கு இந்தியாவில் கூட கேஸ்கள் இன்னைக்கு 60 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. அது காரணம் ஈரானுடைய போர் சொல்றாங்க. அப்ப யாருமே கடந்து போக முடியாது. இந்தியாவின் நிலைப்பாடு என்னவா இருக்கட்டும், ஆனால் பாதிப்பு என்பது மக்களுக்கு இந்த உறுதியாகும். உண்மையிலே ஈரான் சம்பந்தமாக தான் தொடர்ந்து நீங்கள் பல வீடியோக்கள் தொடர்ந்து பேசிட்டு வரீங்க. அங்கே என்ன நடக்கிறது, இந்த அரசியல், இந்த போர் ரீதியாக பின்னணி எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஈரான் போரை வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இஸ்ரேல் தான் அடிக்கிறாங்க. ஈரானுக்குள்ளே வந்து இஸ்ரேல் அடிக்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலை சேர்ந்துட்டு அவங்கள்ட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது, அவங்க வந்து அவங்களுடைய யுரேனியத்தை என்ரிச் பண்ணுறாங்க, அவங்க அணுகுண்டா மாற்ற போகிறாங்க, 60% மாற்றிட்டாங்க அப்படின்னாங்க. உண்மையிலேயே அவங்கள்ட்ட யுரேனியம் இருக்குது, ஹைலி என்ரிச்டு யுரேனியம் வச்சிருக்கிறாங்க. 440 கிலோ வச்சிருக்கிறாங்க. அந்த 440 கிலோவை ஆட்டம் பாமா இல்லை அணுகுண்டா அவங்க என்ரிச் பண்ணல, அப்படி பண்ணல அவங்க. அது வந்து அவங்களுடைய 3 நியூக்ளியர் சைட்ஸ் இருக்கு. அந்த 3 நியூக்ளியர் சைட்ஸ் மேலேயும் கடந்த ஜூன் மாசமே அமெரிக்கா வந்து குண்டு போட்டு அதை அழிச்சிட்டாங்க. அதுல சில இடங்கள் இன்னும் பாதுகாப்பா இருக்கு. பட் அதே சமயத்தில் இந்த யுரேனியம், ஹைலி என்ரிச்டு யுரேனியம் அவங்களுக்கு இருக்குதான். கடந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தையில ஈரான் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்த யுரேனியத்தை பாதிக்கு பாதி நான் கொடுத்துட்றேன், மீதி பாதியை நான் வந்து கரண்ட் தயாரிக்கிறதுக்கு, மெடிசின் தயாரிக்கிறதுக்கு, அதாவது பீஸ்ஃபுல் பர்பஸுக்காக நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. எல்லா நாடுமே பண்றாங்க. நீங்கள் ரஷ்யாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணுறாங்க. யார் யுரேனியம் வச்சிருக்கிறாங்களோ, யார் அணுகுண்டு வச்சிருக்கிறாங்களோ, அவங்க எல்லாமே யுரேனியத்தை என்ரிச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சில முக்கியமான விஷயத்துக்கு அந்த என்ரிச்மெண்ட்டை பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒரு பிரச்சனையே கிடையாது. அமெரிக்கா, இஸ்ரேல் சொன்ன முதல் காரணம், நான் வந்து இவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிறாங்க, அதை தடுக்க போகிறேன். அப்படி தான் முதல்ல இவங்க வந்து சண்டையை துவங்குறாங்க. சண்டையை துவங்குற முதல் நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய தலைவர் அலி கமேனி மேலே குண்டு போட்டு அவங்கள கொண்டுறாங்க. அவங்களோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 இராணுவ தலைமை அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து கொலை செய்யப்படுறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வார இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. பேச்சுவார்த்தையில் ஈரான் தெளிவான சொல்லிச்சு, நான் யுரேனியத்தை கொடுத்துட்றேன், எங்களுடைய பெட்ரோல் கம்பெனி கூட நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் போட்டுங்க, எங்கள்கிட்ட வந்து பெட்ரோல் வளங்கள் இருக்குது, உங்கள் அமெரிக்க கம்பெனியை வர சொல்லுங்கள், கான்ட்ராக்ட் போட்டுங்க, பெட்ரோல் எடுத்துக்கங்க, நாம் வந்து சுமூகமாக போகலாம் அப்படிங்கிறத வந்து ஓப்பனாக ஈரான் சொல்லிச்சு. நல்ல அணுகுமுறை. அவங்க எல்லாத்தையும் க்ளீனாக அணுகுமுறை பண்ணாங்க. ஆனால் இவங்க பெட்ரோல் எடுக்கிற கான்ட்ராக்டுக்கும் வரல. இவங்க என்ன பண்ணுற அதே சமயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ளே வந்து அலி கமேனியை கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ரூபோ என்ன பேசுறாரு அப்படின்னா, அவங்கள்ட்ட பேலிஸ்டிக் மிசைல் இருக்கு, அதான் எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இப்போ நீ என்ன சொன்ன, நியூக்ளியர் தான் பிரச்சனைன்னு சொன்ன, அதை அவன் விட்டு கொடுக்குறேன்னு சொல்றான். இப்போ நீ பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்ற. பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஈரானை சுற்றி ஒரு 2000 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களால தாக்க பண்ண முடியும். அது அவங்க நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அவங்க
ரஷ்யா கிட்ட இருந்தும் சீனா கிட்ட இருந்தும் பேலஸ்டிக் மிசைலை வந்து அதனுடைய டெக்னாலஜியை வாங்கி கடந்த 15 வருஷமாக அவங்க பேலஸ்டிக் மிசைலை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. உலகத்திலேயே அதிகமாக பேலஸ்டிக் மிசைல் வச்சிருக்கிறது அவங்க தான். ஏன் அவங்க இவங்களை தயாரிச்சாங்க அப்படின்னா, ஈரானை சுற்றி கிட்டத்தட்ட 8-9 நாடுகளில் அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கு, இராணுவ தளங்கள். நீங்கள் பஹ்ரைனில் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் UAE, சவுதி, ஓமன். நம்ம என்ன நினச்சிருக்கோம், என்னடா முஸ்லீம் நாடே அடிச்சுக்கிட்டு இருக்கு, அரபு நாடுகளை போய் ஈரான் அடிக்குதே நல்லா பேசுறாங்க. ஒரு நாள் அவங்க அரபு நாடுகளை அடிக்கல. அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை தான் அவங்க முதல்ல அடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு சில ஸ்பாட் அடிக்கிறாங்க. அந்த ஸ்பாட் எல்லாமே அமெரிக்காவினுடைய CIA, இஸ்ரேலுடைய மொசாத், இவங்களுடைய கூடாரங்கள், சில 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்கார்ந்து சில சதி வேலைகளை பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுதி நேரடியாகவே ஈரானுக்கு துரோகம் பண்ணி அமெரிக்காவோடு மாறுறது. அவங்களுக்கு என்னன்னா ரீஜனல்ல ஈரான் ஒரு பெரிய பவரா மாறுது. ஈரான் அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய சட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரெவல்யூஷனரி நேஷனா, அது இந்த ஷியா நேஷனா இருக்கு. இது மாதிரி அங்க மன்னராட்சிக்கு எதிராக நாளைக்கு சவுதியில போராட்டம் வந்துருச்சுன்னா பாருங்க, சவுதியில ஈரான்ல மன்னராட்சி கிடையாது. மன்னராட்சியை தூக்கி எரிஞ்சுதான் 79 வந்து ரெவல்யூஷன் பண்ணி தான் வந்து அங்க ஒரு இஸ்லாமிக் ஆட்சி வருது. நாளைக்கு சவுதி என்ன நினைக்குது அப்படின்னா, நாம மன்னராட்சியில் இருக்கோம், நம்மளை தூக்கி எரிஞ்சிட்டு வேற யாராவது வந்துருவாங்களோ, அப்ப ஈரான் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னா அமெரிக்காவோட கைகோர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த அரபு நாடுகளுடைய எண்ணெய் வளத்தையும் தன் கையில் வச்சிருக்கணும். அப்படி கையில வச்சிருக்கணும் அப்படின்னா நான் நேரடியா போய் சண்டை போட முடியாது. எனக்கு அங்க ஒரு பேட்ட ரவுடி வேணும். அந்த பேட்ட ரவுடி இஸ்ரேல ஒரு ரவுடியா அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த நாட்டையை உருவாக்கி கொடுத்ததே அமெரிக்கா தான். அமெரிக்காவும் பிரிட்டனும் தான் அந்த நாட்டையை உருவாக்கி கொடுக்குறாங்க. நம்ம தெரிஞ்ச விஷயம். இப்போ அது மட்டும் இல்ல, இஸ்ரேலை வச்சுட்டு ஈரானை சுத்தி 7 இடத்துல வந்து பேஸ் வச்சிருக்கான். இது தொடர்ச்சியாக இந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. நியூக்ளியர் பண்றீங்களா? நாங்க பண்ணல, ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன்ஸ்ல இருந்தே ஏஜென்சியில இருந்தே ஆட்கள் வந்து ஈரான்ல காலங்காலமா உட்காந்துருந்தாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இமீடியட் வாருக்கான சிக்கல் எங்க இருந்து வருது அப்படின்னா, முதல்ல சைனாவும் ஈரானும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. சைனாவினுடைய பெரும்பாலான எண்ணெய் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாடு ஈரான். இந்தியாவுக்கும் அவங்க தான் பூர்த்தி செய்யறாங்க. LPGல இருந்து எல்லாமே. இப்போ நம்ம வந்து ஃபெர்டிலைசர் தயாரிக்கிற உரம், நம்ம இந்தியாவினுடைய உரம் தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 30% LPG வந்து ஈரான்ல தான் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, அமெரிக்கா வந்து ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க, இந்தியாவுக்கு அமெரிக்கா அனுமதி இருக்கு. இப்படி ரஷ்யாவிடம் இருந்து நீங்கள் எண்ணெய்களை வாங்கி தற்காலிகமாக. இப்படி என்னங்க நடக்குது? எவ்வளவு ஒரு மோசமான விஷயமா இருக்கு பாருங்களேன். இப்ப ஏன் நாடு இறையாண்மையுள்ள ஒரு தனி தேசம், நான் ரஷ்யாட்ட ஆயில் வாங்குவேன், வெனிசுலாட்ட ஆயில், யார்கிட்ட வேணாலும் போய் ஆயில் வாங்குவேன், நீ என்ன மிரட்டுற? இதே போன வாரம் என்ன மிரட்டினாங்க, வெனிசுலாட்ட இருந்து ஆயில் வாங்கணும் அப்படின்னாங்க. வெனிசுலாட்ட இருந்து ஆயில் வாங்க முடியாது. வெனிசுலால இருக்கிறது ஹெவி குரூட் ஆயில். ஹெவி குரூட் ஆயிலை ப்ராசஸ் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி நம்மகிட்ட கிடையாது. அப்படி ப்ராசஸ் பண்ணி அதை பெட்ரோலை மாற்றணும்னா நம்ம எக்கச்சக்கமா செலவு பண்ணணும். நான் என்ன கேட்குறேன், அமெரிக்காவுக்கு பக்கத்தில் தான் இருக்கு வெனிசுலா. அவங்களால ஈஸியாக வந்துட முடியும், ஒரே கப்பல் போக்குவரத்தை வச்சு வந்துட முடியும். இந்தியாவிலேருந்து போகிறத விட பக்கம். நீ ஏன் உன் பெட்ரோல் கம்பெனி அனுப்பிச்சு வெனிசுலால ஆயில் எடுக்கல? ஏன்னா நீ எடுக்க மாட்டேன். ஏன்னா உன் கம்பெனிக்காரன் ஹெவி குரூட் எடுக்க மாட்டான். அப்போ ஏன் கம்பெனிக்காரன் ஹெவி குரூட் எடுத்து நீ மிரட்டுற? ஸோ இது ஒரு பக்கம். போன வாரம் வரைக்கும் மிரட்டினாங்க. இந்த வாரம் என்ன சொல்றாங்க, நீ ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கிக்கணும். மோடியை பார்த்தா அவங்களுக்கு வந்து 56 இன்ச்சு நம்ம ஆளுக்கு பீத்துது. அதெல்லாம் வந்து ஒன்லி பில்டப் மட்டும்தான். இந்த வடிவேல் படம் வரும் தெரியுங்களா, ஒருத்தன் வந்து தெய்வமே பாடுறா, அண்ணன் எப்படி மிரட்டுறாங்க பாரு, சப்புன்னு அரைன்னு சொல்றாரா, கழுத்தை அறுக்கிறன்னு சொல்றாரா அப்படிங்கிற மாதிரி இங்க இருந்து சங்கிகள் இவர் போனா பில்டப் கொடுக்குறாங்க. பாண்டிய மாதிரி ஆனார்கள். பாண்டியெல்லாம் நேற்று தமிழ்லாம் பார்க்குறோம். அப்படியே வந்து அமெரிக்காவை அலற விட்டுட்டார் மோடி. அவர் அங்கே போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, பாத்தியா ட்ரம்பே மிரட்டா இருப்பா, அவரு கிட்ட காது கிட்ட போய் பேசுறா இருப்பாரு அப்படின்னு நீங்க ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆயில் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை தான். இப்போ ஈரான் இந்த யுத்தம் துவங்கினவொடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, ஒரு வளைவு, கடல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய வளைவு. அந்த வளைவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டர் தான் இருக்கும். அது வந்து அதனுடைய வித்து வந்து 33 கிலோமீட்டர் தான், நீளம் வந்து 55 கிலோமீட்டர். இதுல கப்பல்கள் எண்ணெய் எடுத்துட்டு வெளியே வரணும். சவுதி கப்பல்களும், ஈராக் கப்பல்களும், UAE கப்பல்களும், ஒமேன் கப்பல் எல்லாம் இதுல தான் வெளியே வந்தாகணும். இந்த இடம் வந்து ஈரானுக்கு சொந்தமானது. 12 நாட்டிக்கல் மைலுக்குள்ள இருக்கு கடல் பரப்பு. அவன் இதுல எந்த கப்பலும் விட முடியாதுன்னு சொல்லிட்டான். 750 கப்பல் கிட்ட 706 கப்பல் அங்கங்க ஹார்பர்ல எண்ணெய் எடுத்து, பாதி கப்பல் எண்ணெய் கப்பல் எல்லாம் அப்படியே நிக்குது. இப்ப ஈரான் எங்க செக் வைக்கணுமோ அங்க செக் வச்சிட்டான். இப்ப நீ என் நாட்டுக்குள்ள வந்த, இவ்வளவு குண்டு போட்டுட்டு இருக்க, எங்க தலைவரை கொண்டுட்ட, எல்லா வேலையும் பண்ணிட்ட, நீ இப்ப வணிகம் பண்ணி ஆகணும்ல, ஒரு அமெரிக்க கப்பல் கூட வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டான். இதுல நேரடியா பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் சைனா, இந்தியா எல்லாருமே பாதிக்கப்படுது. நேற்றுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சைனா கப்பல் மட்டும் போய் வந்துக்கலாம் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க ஈரான்.
ஓ, ஆனா இந்திய கும்பலுக்கு இன்னைக்கு அனுமதி வச்சா ஒரு தகவல் வருது. தகவல் இன்னைக்கு வந்துடும். இந்தியாவையும் அவங்க வந்து ஈரான் பகச்சிக்க மாட்டாங்க. இந்தியாவு மீது ஈரானுக்கு ஒரு நெருக்கமான உறவு எப்பவுமே இருக்கு. அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கும்போது அரசு நிகழ்ச்சிகளுக்கு ஈரான் தலைவர் ரிப்பப்ளிக் டேக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காரு. ஸோ அந்த ஒரு பாரம்பரியம் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஈரானை ரொம்ப மோசமான தாக்குதலுக்கு உட்படுத்துது அமெரிக்கா. அதுக்கு முழு காரணம் சைனாவுக்கு ஈரானுக்கு இருக்கக்கூடிய இந்த வர்த்தக உறவு. இப்ப சமீபத்தில் 2021 கிட்டத்தட்ட 37 லட்சம் கோடி சீனா வந்து ஈரான்ட்டு ஆயுத உற்பத்தியில் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து வேர்ல்டு நம்பர் ஹையஸ்ட் ட்ரோன்ஸ் வச்சிருக்கிறது ஈரான். நிறைய அவங்க வந்து ஒரு மிசைல் நகரமே பூமிக்கு அடியில் வச்சிருக்காங்க. வீடியோஸ் எல்லாமே வெளியே அல் ஜசீரா, ரேட்டஸ் பத்திரிகை வெளியிட்டாங்க. ட்ரோனு, பேலஸ்டிக் மிசைலு, இதில் 2ல் அவங்க பெரிய மாஸ்டர்ஸ். 3வது இந்த விடுதலை புலிகளுடைய கடல் புலிகள் இருந்துச்சு இல்லையா, அது மாதிரி இவங்கள்ட்ட சாஃப்ட் போட்ஸ் இருக்கு, அதாவது ஃபாஸ்ட் போட்ஸ். இந்த ஃபாஸ்ட் போட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதில் சின்ன மிசைல் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. பிரம்மாண்டமான கப்பல் வந்துகிட்டு இருக்கும், இவங்க டக்குன்னு போய் அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படியே புலிகள் ஸ்ட்ராட்டஜி தான் அது. அப்படித்தான் கொஞ்சம் கப்பல்லாம் அடிச்சிருக்காங்க. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு மிசைல் அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இஸ்ரேலை நோக்கி ஒரு மிசைல் அடிக்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் அந்த மிசைலை தடுக்கணுமா இல்லையா? இவங்க அடிக்கிற மிசைலை தடுக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு இன்டர்செப்டர் வைக்கணும். அந்த இன்டர்செப்டரை யாரு கொடுக்குறாங்கன்னா அமெரிக்கா தான் கொடுக்குது. தார்ட் இன்டர்செப்டர்னு சொல்லுவாங்க. இந்த தார்ட் இன்டர்செப்டரை வச்சு வர்ற மிசைலை தடுக்கணும் அப்படின்னா, வானத்திலேயே ஒரு 200 மைலுக்கு மேலே தடுக்கணும் அப்படின்னா, இவனுக்கு மிசைல் அடிச்சா ஒரு 5 லட்சம் தான் செலவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இதை தடுக்கிறதுக்கு இவனுக்கு 5 கோடி செலவாகும். இப்போ பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, இதை இவன் ஒரு நாளைக்கு 100-200 மிசைலை தயாரிப்பான். ஒரு மாசத்துல 500 மிசைல் கூட அவங்க தயாரிக்க முடியும், சின்ன சின்ன மிசைல்ஸ். இவங்கனால தாடு தயாரிக்க முடியாது. மாசத்துக்கு 1-2 தான் தயாரிக்க முடியும் அந்த இன்டர்செப்டர் மிசைல்ஸ். இப்போ பிரச்சனையே நேற்று ரேட்டஸ் என்ன எழுதுறான் அப்படின்னா, இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் மிசைலை, தடுக்கிறதுக்கு வந்து எங்கள்கிட்ட இன்டர்செப்டர் இல்லை. அதான் பிரச்சனை. ஸோ அப்போ இந்த யுத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. இவங்க முதல் ரவுண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஈரான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்கன் பேஸையும் அடிச்சு நொறுக்கி விட்டாங்க. சொல்லி முடிச்சிட்டாங்க. ரேடார்ஸ் எல்லாம். இப்போ இங்கிருந்து ஒரு பேலஸ்டிக் மிசைலு இலங்கையில காலி பண்ணிருக்காங்க. ஒரு கப்பலை காலி பண்ணியிருக்காங்க. அவங்க அமெரிக்கா அடிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா, இப்போ தெஹ்ரான்ல இருந்து ஒரு பேலஸ்டிக் மிசைல் கிளம்பி இஸ்ரேலுக்கு போகுது அப்படின்னா, இது இங்கிருந்து கிளம்பி போறதுக்கு 7-8 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள இந்த சவுதி அங்கங்க இருக்கக்கூடிய ரேடார் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரேடார் வந்து இஸ்ரேலுக்கு வந்து தகவலை சொல்லிடும். இஸ்ரேல் வந்து இன்டர்செப்டர் வச்சு அதை அடிச்சு வானத்திலே தாக்கிடுவாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக ஈரான் என்ன பண்ணிட்டான், சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பேஸையும் அழிச்சிட்டான். இப்போ ஈரானை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். கடந்த 10-12 மணி நேரமாக வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்போது இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு பெரிய சேதமா? ஆமாம், மிகப்பெரிய சேதம். இன்னைக்கு லிஸ்ட் வந்திருக்கு, 11,000 பேருக்கு மேலே அவங்க சேர்த்து சேதம் தான். குழந்தைகள் 160 பேர் இறந்துருக்காங்க. ஒரே பள்ளிக்கூடத்து மேலே கொண்டு போட்டுருக்காங்க இஸ்ரேல். ஆனால் என்ன முக்கியமான விஷயம்னா, இது அவங்களுடைய வாழ்வா சாவா சண்டை. இந்த வாழ்வா சாவா சண்டையில் அவங்க உறுதியாக நின்று சண்டை போடுறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சீனாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஈரானை அழிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த பிராந்தியத்தில் அவன்கிட்ட நிறைய பேலஸ்டிக் மிசைல் இருக்கு, எந்த நேரத்தில் வேணாலும் என்ன அடிச்சு காலி பண்ணிடுவான். அதே சமயத்தில் இவன் இந்த பேலஸ்டிக் மிசைலை ஹமாஸுக்கு கொடுக்குறான், ஹத்தூஸுக்கு கொடுக்குறான். இது மாதிரி பல போராட்ட அமைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அமைப்புகளை இவங்க வளர்க்குறாங்க. ஹிஸ்புல்லாவுக்கு கொடுக்குறான். அதனால இந்த பிராந்தியத்தில் இவ்வளோ பெரிய அமைப்புகள், ஹமாஸ் மாதிரியான, ஹத்தூஸ் மாதிரியான, அதே போல வந்து ஹிஸ்புல்லா மாதிரியான அமைப்புகள் வளர்றதுக்கு ஈரான் தான் காரணம். அதனால ஈரான் அடிக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. சவுதிக்கு என்ன அஜெண்டா இருக்கு அப்படின்னா, இவனை மாதிரி நம்ம ஊர்ல நம்மளை மன்னராட்சியிலிருந்து தூக்கிட்டு இவங்க பாட்டுக்கு வந்து இஸ்லாமிக் ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க, விடக்கூடாது, மக்களாட்சியை கொண்டு வந்துருவாங்க, விடக்கூடாது அப்படின்னு அவனுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. ஆக்சுவலி ஈரானினுடைய சண்டையில அங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு. அரபு நாடுகளுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, இஸ்ரேலுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, அமெரிக்காவுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூட்டா நின்று ஒரு தேசத்தை அடிக்கிறாங்க. நம்ம ஈழ யுத்தத்தை பத்தி எல்லாம் பேசுவோம் இல்லையா, 15 நாடுகள் வந்து சேர்ந்து ஆயுதங்கள் கொடுத்தாங்க, அடிச்சாங்க அப்படின்னு. அதே போலதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாடுகள் ஒன்னா சேர்ந்து ஈரான் அடிச்சிட்டு இருக்கு. ஈரான் தனி ஆளா நின்று இதை சமாளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இல்லை, இன்னைக்கு ஒரு சம்பவம், இன்னைக்கு எல்லா செய்தி ஊடகங்களையும் பிரிண்டிங் மீடியாவில் வெளியே வந்துருக்காங்க. ஒருபோதும் நாங்கள் வந்து அமெரிக்காவில் தன்னுடைய மாற்றம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்ற நாடுகள்கிட்ட, குறிப்பாக அந்த நாடுகள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. என்ன வகையான யுக்தி, என்ன நடக்க வாய்ப்பு? அவங்க தான் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட கூடிய பேசலாம் அடிச்சு முடிச்சுட்டாங்க. இனிமேல் அகதியில் போய் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமேல் ஓமன்ல அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரசு யுக்தி தான், அது ஒரு யுக்தி தான். இனிமேல் ஓமன்ல அடிக்க வேண்டியது கிடையாது. நாங்க வார நிறுத்திக்கிறலாம் சொல்லலை, நாங்க அடிப்போம், இஸ்ரேலை அடிப்போம். எனக்கு தெரிஞ்சு
ஈரானினுடைய கடல் பரப்பில் இருக்கக்கூடிய யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு பிரம்மாண்டமான கப்பல் நின்றுட்டு இருக்கு, யுஎஸ்எஸ் ஃபோர்டு நின்றுட்டு இருக்கு. இந்த 2 கப்பலையும் அடிக்கலாமா, அதுல ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. பிக்சர்ஸ் எதுவும் வரல. இப்போ நீங்க ஆப்ரஹாம் லிங்கன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 90 ஏர் ஜெட்ஸ் அது மேல நிக்க வச்சிடலாம். அவ்வளவு பெரிய கப்பல், 90 ஜெட்டு நிற்கும். அது உள்ள 5000 பேர் இருக்கான். அது ஒரு நகரம். ஒரு நகரம். ஆமா, அது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 கோடி ரூபாய் செலவாகும். ஒரு நாள் செலவு அந்த கப்பலுடைய ஒரு நாள் செலவு. ஒரு கிராமம் மாதிரி, யுத்தமே இல்லாம அங்க இருக்கிறவனுக்கு சாப்பாடு, லாண்ட்ரி, அது அவனுக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி, அதனுடைய பெட்ரோல், என்ஜின் எல்லாம் சேர்த்து 2.5 கோடி ஆகும். நீங்க வந்து யுஎஸ்எஸ் ஃபோர்டுக்கு ஒரு நாளைக்கு 6.5 கோடி ரூபாய் செலவாகுது. ஒரு நாளைக்கு 6.5 கோடி ரூபாய் செலவாகுது. இந்த யுத்தத்தை துவங்கின முதல் 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 கோடி செலவாயிருக்கு. இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல 15,000 கோடிக்கு மேல செலவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த யுத்தத்துல இப்ப வரைக்கும் ஒரு 3 லட்சம் கோடிக்கு மேல பாதிப்புகள் லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா தரப்புல இருந்தும் சரி, இஸ்ரேல் தரப்புல இருந்தும் சரி, ஈரான் தனி கணக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவ்வளவு காஸ்ட்லி அந்த யுத்தத்தை சண்டை போடுறது அமெரிக்காவுக்கு பயங்கர காஸ்ட்லி. அவன் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு வெப்பன்ஸ் கொடுக்குறான், ஏற்கனவே உக்ரைன் வாரையே அவன் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறான். இது இல்லாம மெக்சிகோல நடக்கக்கூடிய கலவரங்களையும் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். இப்படி அவன் எல்லா இடத்துலயும் வெப்பன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல அவனோட ஃபிளீட்ஸை கொண்டு வந்து ஈரான் பக்கத்தில் நிறுத்தி இருக்கிறான். ஈரான் என்ன சொல்லிட்டான், நான் இனிமேல் அடிக்கல, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஏர் பேசஸ் அடிக்கல விட்டுட்டான். அடுத்தது அவன் டார்கெட்டு டைரக்டா அமெரிக்கா. அது அமெரிக்கா உள்ள போய் அடிக்க மாட்டான், அமெரிக்காவினுடைய நீர்ப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த நேவி தான் அடிப்பான். ரெண்டாவது, அமெரிக்கா அதைத்தான் திரும்ப ஒரு வாரம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்கிட்ட இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் இருக்கு அப்படிங்கிறான். இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய மிசைல் ஈரான்ட்ட இருக்குன்னு ஒரு வாரமா சொல்லிட்டு முந்தா நேத்து அவன் இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலை டெஸ்ட் பண்ணிருக்கான் அமெரிக்கா. அது என்னன்னா, இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மிசைல். அது நியூக்ளியர் ஹெட்ஸை கூட எடுத்துட்டு போக முடியும். அது முதல்ல ஸ்பேஸுக்கு போயிடும், நம்ம அட்மாஸ்பியரை தாண்டி வெளியே போய் அங்கிருந்து துல்லியமா ஒரு நாட்டுக்குள்ள வரும். அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணி அடிச்சுங்கிறது ரொம்ப கஷ்டம் இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். ரெண்டாவது, அது ஈரான்ட்ட இல்ல, ஈரான்ட்ட அந்த டெக்னாலஜி இருக்கா சொல்றான். அவன் பாருங்களேன் சண்டை எப்படி தோங்குறான், நியூக்ளியர் இருக்குன்னா சொல்றாங்க. அவர் இல்லைன்னா அப்புறம் பேலிஸ்டிக் மிசைல் வச்சிருக்கிறான் அப்படின்னா, அப்புறம் ட்ரோன் வச்சிருக்கிறான் அப்படின்னா, இல்ல இவன் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை கட்டுப்படுத்துறாங்க, இல்ல இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் வச்சிருக்காங்க, இல்ல அவன் ஹத்தூஸுக்கும் ஹமாஸுக்கும் ஆயுதம் கொடுக்குறான், ப்ராக்ஸி வார் நடத்துறான். டேய் என்னதான் பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கடா அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு. நீ என்ன சொன்ன, நியூக்ளியர் தானே பிரச்சனை சொன்ன. இப்ப இத்தனை சொல்ல வர, அவன் ப்ராக்ஸி வார் நிறுத்தணுங்கிற, ப்ராக்ஸி வார்னா ஹமாஸுக்கு ஆயுதம் கொடுக்க கூடாது, நீ வந்து ஹிஸ்புல்லாக்கு ஆயுதம் கொடுக்க கூடாது, நிறுத்தணும் அப்படின்னு சொல்ற நீ. அப்புறம் பேலிஸ்டிக் மிசைல் தயாரிக்கிறதே நிறுத்தணுங்கிறான். நேற்று கூட பேசுறான், பேலிஸ்டிக் மிசைலை நாங்க மொத்தமா அழிச்சிட்டோம், 60% அழிஞ்சு போயிடுச்சு ஈரானோட பேலிஸ்டிக் மிசைல். இந்த உலகம் வந்து இனிமேல் சுதந்திரமா இருக்க போகுது. முதல்ல ஈரான் எந்த நாட்டு மேல பேலிஸ்டிக் மிசைல் வச்சு அடிச்சான்? ஒரு நாட்டு மேலே அடிக்கல, எந்த ஒரு முன்னுதாரணம் இல்லையே, எதுவுமே கிடையாது. அவன் நீ எப்ப அடிச்சியோ அப்பதான் அவன் திருப்பி அடிக்கிறான். இதுக்கு முன்னாடி வந்து சுலைமானியை கொலை பண்ணாங்க. அதாவது அமெரிக்கா இது ஈரானினுடைய சக்தி வாய்ந்த அவங்களுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் ஆப்ஷனுடைய தலைவராக இருந்த சுலைமானியை கொலை பண்ணப்ப ஈராக்ல இருக்கிற அமெரிக்கன் பேஸை பேலிஸ்டிக் மிசைல் வச்சு அடிச்சாங்க. ஆமா, நீ ஒரு ஆளை கொண்டா நான் அவனை ரெகுலேட் பண்ணுவேன், கண்டிப்பா. அது வந்து நியாயமா பண்ணாங்க அவங்க. ஸோ அப்போ இஸ்ரேலுக்கு என்ன பயம்னா, இவன்ட்ட இவ்வளவு பேலிஸ்டிக் மிசைல் வச்சிருக்கிறான், ஒரே நாள்ல நம்மளை தொடச்சு அழிச்சிருவான். இல்ல அவன் டைரக்டா அடிக்க வேண்டியது கிடையாது, ஹமாஸு கொடுத்தாலே முடிஞ்சு அவன் நம்மளை ஜோலி பிடிச்சிருவான். ஸோ இந்த பயத்துல அவன் இருக்கிறான். அந்த பயத்துல இருந்துட்டு தான் அவன் வந்து ஈரானை வந்து அவன் தான் முதல்ல போய் தாக்குறான், இந்த ப்ராக்ஸி வாரை வந்து அவன் எக்ஸிக்யூட் பண்றான். இதுல இன்னொரு தகவலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த யுத்தத்தை வந்து ஸ்டார்ட் பண்ற ஐடியா அமெரிக்காவுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கு. பிப்ரவரி 23ஆம் தேதி இஸ்ரேலினுடைய பிரதமர் நெத்தன்யா வந்து தொடர்ச்சியாக வெள்ளை மாளிகைக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, 15 முறை ஃபோன் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த குறிப்பிட்ட தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி அலி கமேனி அவர்களும் முக்கியமான ராணுவ தளபதி அவர்களும் இந்த இடத்துல கூடுறாங்க. உளவு பிரிவு தகவல் கிடைச்சிருக்கு, மொசாட் கொடுத்துருக்காங்க, நீங்க சிஐஏ வச்சு வெரிஃபை பண்ணிக்கிங்க, நாம வந்து இந்த யுத்தத்தை துவங்கிடலாம், அவங்கள கொண்டுடலாம், அவங்கள கொண்டுட்டோம்னா அவ்வளவுதான் ஈரான் சரண்டர் ஆயிரும். இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை சவுதியும் சொல்லியிருக்கு, சவுதியும் தயவு செஞ்சு யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா அமெரிக்காவுக்கு இன்னும் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு தொடங்கலாம், அவங்க ஏதோ ஒரு வகையில் ப்ரிப்பேர் ஆகணும்னு விரும்பி இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேலுடைய ப்ரெஷர் இருக்கு, அலி கமேனி சிக்கி இருக்கிறாரு, கொன்றுவோம் அப்படின்னு சொன்னா அவரை கொண்டுட்டா முடிஞ்சு அவ்வளவுதான், அந்த தேசம் சரண்டர் ஆயிரும் அப்படின்னு நினைச்சாங்க. இவங்க அலி கமேனி மேல பாம்பு போட்டு அவர் இறந்து அது கன்ஃபார்ம் ஆகி 3 மணி நேரம் கழிச்சு ஈரான் அடிக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப ஸ்ட்ரக்சரா அடிக்கிறான். அவன் கண்ணாபிரான்ல அடிக்கல, எடுத்த உடனே சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகளை அடிக்கிறான் அமெரிக்கா. அப்ப அந்த யுத்தம் பாருங்க ரொம்ப ஸ்ட்ரக்சரா மாறுது. ஒரு நாட்டினுடைய சுப்ரீம் லீடர் செத்துட்டாரு, அவர் கூட இருக்க டீம் எல்லாமே செத்துருச்சு. ஆனா எப்படி இவ்வளவு ஆர்கனைஸ்டா நடக்குது? இதைத்தான் இஸ்ரேல் இப்ப பயப்படுறான், அமெரிக்கா பயப்படுது.
ரைட் ரைட். நாம ஒரு கணக்கு போட்டோம், அலி கமேனி செத்து போயிடுவாரு, அதுக்கப்புறம் சரண்டர் ஆயிரும். அலி கமேனி செத்ததுக்கு அப்புறம் இவ்வளவு ஸ்ட்ரக்சரா சண்டை போடுறாங்களே, இவங்க எல்லாம் யாரு? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 4 காம்ப்ரிஹென்சிவ் டீம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு லேயர் இறந்துருச்சுன்னா இன்னொரு லேயர், இன்னொரு லேயர் வாஷ் அவுட் ஆச்சுன்னா இன்னொரு லேயர், 3 லேயராக அவங்க அந்த யுத்தத்தை நடத்துவதற்கு சில வேலைகளை செஞ்சிருக்கிறாங்கன்னு ஒன்று சொல்றாங்க. ரெண்டாவது, டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எல்லா இராணுவ சண்டைகளையும் உளவு பிரிவுகளையும் தன்னிச்சையாக அட்டானமஸா இயங்கக்கூடிய இடத்துல வச்சிருக்காங்க. ஒருங்கிணைக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது மட்டும்தான் வேலை. என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் தன்னிச்சையா செயல்படலாம். இப்போ சவுதியை நோக்கி சில தகவல் கிடைக்குது, சவுதியில சில மூவ்மெண்ட்ஸ் தெரியுது அப்படின்னு உளவு பிரிவு அவங்களுக்கு தகவல் கிடைச்சது அப்படின்னா உடனே உளவு பிரிவு தன்னிச்சையா கொடுத்துருவாங்க. அங்க இருக்கக்கூடிய பேலஸ்டிக் மிசைல் டீம் வச்சு நீங்க அடிங்க அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. மேல போய் சென்ட்ரல் சுப்ரீம் லீடர்ஸ் கவுன்சில் எல்லாம் கேட்டு அங்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்போ தன்னிச்சையாக செயல்படும் அளவுக்கு ஒரு அட்டானமஸாக ஈரான் யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறது. இது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அமெரிக்காவுக்கு. என்னடா நீங்க 2 நாள்ல சரண்டர் ஆயிடுவாங்கன்னு பார்த்தேன், ஒரு வாரம் ஆச்சு சரண்டர் ஆக முடியாதுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது சேலஞ்ச் பண்றாங்க, முடிஞ்சா மோதிப்பார் பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா நீ கடும் எச்சரிக்கை விடுறதுக்கு இன்னைக்கு ஃபைனலா. ஆமா, அவன் எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கான், அவன் நிறுத்த முடியாதுங்கிறான். அப்போ இந்த தேசத்தை அவங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, ஈரானுக்கு இது வாழ்வா சாவா போராட்டம். ஒரு 5000 ஆண்டு பழமையான ஒரு தேசம், தமிழர்களைப் போல ஈரானியர்களும் ஒரு 5000 ஆண்டு பாரம்பரியம் வரலாறு இருக்கு. யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதியில் உருவான ஒரு மிகப்பெரிய நாகரிகம், அது தொல் நாகரிகம். அந்த நாகரிகம் தன்னை அந்த மண்ணில் நின்று ஒரு ஏகாதிபதியத்தை எதிர்த்து சண்டை போடும்போது வீரியமாக தான் சண்டை போடும். அலி கமேனி இறந்தால் தேசம் அழிந்துவிடும், எல்லாரும் சரண்டர் ஆயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. அலி கமேனி இறப்பு கொலை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஈரான் மக்கள்கிட்ட ஏற்கனவே இவங்க மேல இருந்த அதிருப்தியும் சரி பண்ணி ஒரு பெரிய பரிவு உருவாக்கி ஒரு மாரலா ஒரு சப்போர்ட் உருவாக்கிடுச்சு. இது வாரில் நடந்த ஒரு பெரிய சேஞ்ச். இது யதார்த்தமான சூழல். ஆனா ஈரானுக்கான சேதம் தான். அவங்க அந்த பொருளாதாரத்திலிருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா சைனா அவங்களுக்கு பேக்கப்பா நின்று அந்த பொருளாதாரத்தை தூக்கி எடுத்து வந்துருவாங்க. பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம் இந்த வார் எதை நோக்கி நகருது. ஏன்னா இதுல இடையில இஸ்ரேலோட அதிபர் என்ன ஆனாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆமா, அவர் ஜெர்மனிக்கு தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னாங்க. ஆளை காணோம். 2-3 அந்த ஒரு வாரமா நியூஸ்லயே இல்ல. ஆளு என்ன நடக்குதுன்னு தெரியல. உண்மையிலேயே போட்டாங்களா நெத்தனியா என்னாச்சுன்னா ஹெவி டேமேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் சொல்லியிருக்கு ஹெவி டேமேஜ் நெத்தனியாக்கு அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இறந்துட்டாரா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்மே ஆகல இது வரைக்கும். அதே மாதிரி யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் அடிபட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அது குறித்தும் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது. இறுதியாக ஒரே கேள்வி, அமெரிக்காவோ இஸ்ரேல் இந்த கூட்டணியை நமக்கு தெரிஞ்ச ஒன்று. இதுவரை வரலாற்று ரீதியாக நம்ம பின்னோக்கி நம்ம சுதந்திர கால இந்தியாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாருமே இஸ்ரேலையோ அல்லது ஈரானுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுத்தது. ஆமாம். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் இப்போ கிட்டத்தட்ட ஈரானுக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கு தெரியுது. 70 ஆண்டுகளாக அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது என்ன சொல்றாரு? இஸ்ரேலுக்கே போகாத இந்திய பிரதமர் இவர் வந்ததுக்கப்புறம் தான் போறாரு. அந்த பிரதமர் ஆமா, அவர் போய் அந்த ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வந்தோடனே நெத்தனியா ஒரு வார்த்தை சொல்றாரு. அது அப்படியே ஆடியோவாகவே இருக்கு. இதுக்காக நாங்கள் 70 ஆண்டுகள் காத்திருந்தோம் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவங்க இந்துத்துவா, அவங்க ஜெயினிஸ்ட். இவர் என்ன பேசுறாரு, என்னுடைய தந்தை நாடு அப்படிங்கிறாரு. கரெக்டாக தானே சொல்றாரு. ஆரியர்களுக்கான தந்தை நாடு தானே. ஆமா, ஆரியர்கள் வெறும் ஆண்களாகத்தான் இந்தியாவுக்குள்ள வந்தார்கள், பெண்களை கூட்டிட்டு வரல அவங்க. அதனால தந்தை நாடுங்கிறாரு. நாம் அது வரைக்கும் தாய் வழி சமூகமா தான் இருந்தோம். இவங்க தான் தந்தை வழி சமூகத்தை உருவாக்குறாங்க. ஆணாதிக்க சமூகத்தை உருவாக்குறது இவங்க தான். பாரதி எங்கள் தந்தையர் நாடு என்று எங்கள் தந்தையர் நாடு சொல்வார். இது நமக்கு தாய் நாடு, நமக்கு தாய் தான் மொழி, அம்மாவினுடைய மொழி தான் நமக்கு தாய்மொழி, அப்பாவினுடைய மொழி அல்ல. நம்ம தாய் வழி சமூகம். ஸோ இந்த ஆரியர் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த ஜியோனிசமும் இங்கே இந்துத்துவம் வளருது. ஆமா, ஜெயினிசம் வளருது. ஸோ ஜெயினிசம் இந்துத்துவாவும் தன்னை ஏற்றுக்குது. காந்தி இஸ்ரேலை ஏத்துக்கல, நேரு ஏத்துக்கல. இந்தியாவில் இஸ்ரேலுக்கான தூதரகம் கூட அமைக்கப்படாமல் இருந்துச்சு பல காலங்களாக. இந்த சுப்பிரமணிய சாமி மாதிரியான ஆட்கள் இஸ்ரேலுக்கு தூதரகம் அமைக்கிறதுக்கு பல மெனக்கட்டாங்க. அவர் ஒரு முக்கியமான ஏஜென்ட். இங்கே எல்லா வேலையும் பார்த்துக்கிறது, இஸ்ரேலுக்காக வேலை பார்க்கக்கூடிய முக்கியமான ஆள் சுப்பிரமணிய சாமி. ஸோ அப்போ இஸ்ரேல் குறித்து நமக்கு மாற்று கருத்து இருந்துச்சு இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசியிலேயே. அதை படிப்படியாக மாற்றுறாங்க. சுஷ்மா ஸ்வராஜிலிருந்து ஒவ்வொருத்தராக அங்கே போகிறாங்க, போய் அந்த ஸ்ட்ரக்சரையே மாற்றுறாங்க. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் கடந்த காலங்களில் இருந்த எல்லா உறவையும் துண்டிச்சுட்டு இவங்க வேற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. பாலஸ்தீனுக்கும் இந்தியாவுக்குமான உறவு இருக்கு இல்லையா, அதை மட்டுப்படுத்துறாங்க. ஸோ அப்போ இவங்க மதவாத ரீதியில் ஒன்றாகிறாங்க. ரெண்டாவது, பெகாசஸ் மாதிரியான உளவு பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸை அங்கேருந்து வாங்குறாங்க. அது அவங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்குது. ஸோ அப்போ இந்தியா இஸ்ரேல் கனெக்ட் ஆகக்கூடிய இடம் ஒரு வகையில் மதவாதம். அது ஈரான் போர் வரை எதிரொலிக்குது. இப்போ ஆமாம்மா, போர் வரைக்கும் எதிரொலிக்குது. ரெண்டாவது, இஸ்ரேலில் முக்கியமான துறைமுகங்களை அதானிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு.
ஈரானில் கூட வாங்கி கொடுத்துருக்காரு, அவர் ஈரானோட வாங்கி கொடுத்துருக்காரு. அது இன்னும் தாக்குதல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து போகிற இடத்துலலாம் அதானிக்கு வாங்கி கொடுப்பாருங்கிறது நமக்கு தெரியும். பாரம்பரியமாக ஜேனசத்தோடு ஒரு கூட்டு இருக்குது. அதே சமயத்தில் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட், நம்ம எப்பவுமே அமெரிக்காவுக்கு அடியாளாக இருக்கணும், அமெரிக்காவுக்கு கைக்கூலியாக இருக்கணும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி போய் அமெரிக்காவில் போய் கையெழுத்து போட்டு வந்துருக்காரு ஒரு ஒப்பந்தம். எப்ஸ்டீன் ஃபைல் வந்ததுக்கப்புறம் தான் வேகமாக எல்லாமே நடக்குது, தலைகள் நடக்குது. அவர் சொல்கிற அது சாதாரண ஒப்பந்தம் இல்லை. நீங்கள் வந்து சோயாபீன்ஸ், பருத்தி, கறி, விவசாயங்கள், ஆமாம் கோழிக்கறி, முட்டை, பால், இது எல்லாத்தையும் அங்கேருந்து இறக்குமதி பண்ண போகிறான். இப்போ இந்தியாவோட நிலைமை இங்கே விவசாய நாடு, முதுகெலும்பு. என்ன இப்போ நீங்கள் மதுரையில் இருக்கீங்க, நம்ம ஊரை பற்றி தெரியும். இங்கே நான் கோயம்புத்தூர், நீங்கள் மதுரை. எங்கள் ஊர்லேயும் சரி உங்கள் ஊர்லேயும் சரி காமனாக இருக்கும். வீட்டுக்கு 2 மாடு வச்சுருந்தா பொழைச்சிக்கலாண்டான் இருப்பான். அடிப்படையா அது வந்து ஊர், அது நான் சொல்கிறது என்னன்னா அடிப்படை நீங்கள் ரீஜனல் வேறையாக இருக்கும். ஆனால் வாழ்வாதாரம் நீங்கள் பீகாரில் போனீங்க இப்படி தான் இருக்கும். பீகாருக்காரனே 2 மாடு வச்சுருந்தா பொழைச்சிக்கலான் இருப்பான். பாலை கறந்து ஏதாவது ஊற்றி பொழைச்சிக்கலாம். இப்போ விஷயம் என்னன்னா, இந்தியா முழுக்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அவ்வளோ பலமாக இருக்குது. எங்கள் அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு மாடு வச்சிருந்தாரு. பால் எடுத்துக்கொண்டு சொசைட்டியில் ஊற்றுவார், மாதம் பணம் வரும், சந்தோஷமாக இருக்கார். விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோஆப்ரேட்டிவ் செட்டப்பை காலி பண்ணிவிட்டு மொத்தமாக பாலை இறக்குமதி பண்ணான்னு வச்சுங்களேன், முடிஞ்சு. அமுல்லேருந்து நந்தனியிலிருந்து எல்லாம் காலியாகும். இப்போ கறி, ஆட்டுக்கறி இறக்குமதி பண்ணுறதுக்கு அவன் கையெழுத்து போட்டிருக்கான். அப்போ இங்கே ஆடு வளர்த்துறவன் இதில் ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. பாலை இறக்குமதி பண்ணுற கையெழுத்து போட்டிருக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய பசுமாடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் மாடு. அவங்களுக்கு மாட்டு தீவனங்களே வந்து கறி தான் போடுவாங்க. வடக்க ஆர்எஸ்எஸ்காரன் பிரச்சனை பண்ணுறான். சரி, நான்வெஜ் பாலை கொண்டு வந்து எப்படி சாமிக்கு நான் அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிற அவனுக்கு அவன் பிரச்சனை. நமக்கு வாழ்வாதார பிரச்சனை, அவனுக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது பிரச்சனை. ஸோ அதனால் விவசாய ஒப்பந்தங்கள் எல்லாமே எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கு பிறகு வேகமாக கையெழுத்து போட்டு விட்டார். இது மோசமான பாதிப்பு ஏற்படுத்தும். இது என்ன காரணம்னா, இஸ்ரேல் எப்படி வந்து அமெரிக்கா கிட்ட காலில் விழுந்திருக்கோ அதே மாதிரி இந்தியாவும் அவங்க காலில், வெஸ்டர்ன் காலில் விழுந்து தான் கிடக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஆபத்து. இந்தியாவினுடைய விவசாயிகளை, குறிப்பாக வட இந்திய விவசாயிகளை, தென்னிந்தியா கூட பொழைச்சிக்கும். ஆமாம், எப்படியோ வேற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, வேற உற்பத்தி முறை இருக்குது, வந்து பொழைச்சிருவோம். வட இந்தியாவில் சோயாபீன்ஸ் உற்பத்தி பண்ணுறவங்க, பருத்தி உற்பத்தி பண்ணுறவங்க எல்லாம் காலி ஆயிடுவான். நீங்கள் எதையுமே பொருட்படுத்தாமல் இங்கே வந்து எல்லாம் கையெழுத்து போடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, இந்தியாவினுடைய வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட். நாம் அமெரிக்கா காலில் விழுந்து கிடந்தா போகுதுன்னு நினைக்கிறாங்க. அது வந்து பேராபத்து இந்தியர்களுக்கு. ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக இழப்பு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேவலமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி வாங்கிக்கோ போய் ஆயில அப்படின்னு அவன் பிச்சை போடுற மாதிரி தூக்கி போகிறான் நம்மளை பார்த்து. போ பரவாயில்ல, ஒரு 30 நாளைக்கு வாங்கிக்கோ அப்படிங்கிறான். அவன் எவ்வளோ அவமானம். ஒரு தேசத்தை கூட நமக்கு எவ்வளோ அவமானம். அந்த ஃபாரின் பாலிசியாக நம்மளுடைய தேசத்தினுடைய இறையாண்மையை கொண்டு போய் அவங்க காலில் வச்சுட்டாங்க. அதான் ட்ரம்ப் காலில் வச்சுட்டார். ஓகே, இது ஈரான் போர் மட்டுமல்ல, அது மறைமுகமாக இந்தியாவுக்கான ஒரு போராகும், பொருளாதார போராகவும் மாறி இருப்பது மட்டும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த உரையாடலிருந்து தெளிவாக தெரிந்து முடியுது. குறிப்பாக இந்திய மக்கள் பார்வைக்கு அப்படியே விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்கலத்துக்கு இவ்வளவு நீண்ட நன்றி.